ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் உண்மையாகவே எனக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்குறதே அந்த லைக் தான். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. என்ன என்ன பெரியண்ண எப்ப எடுத்துறண்ண இன்னும் ரெண்டு எங்க போறாங்க? என்ன உன்னை யார் கொண்டு தூக்க சொன்னது? யானே சார் பங்கக்கு நல்லதே இல்ல. அத டெக்கு டை பிடிச்சிட்டு வரேன். ஏன் உங்க வீட்ல யாருமே இல்லையா? கொடுத்த இப்பதான் டெலிவரி ஆயிருக்கு. கொடுத்த தூக்கிட்டு வர. அந்த உடம்புல என்ன இருக்குது? 3 உசுர கொடுத்துருக்கா. எவ்வளவு வெயிட் தூக்கிட்டு வரா பாரு. உன கொண்டு கொண்டா. உன ஒரு வேலை செய்யணும்னு சொன்னடா இல்லையா? யானே ஒரு கொட்டை தான் தூக்கிட்டு வந்தேன். கொடன்னு சத்தமா சொல்றேன். அந்த உடம்புல என்ன இருக்குது? இவ்வளவு வெயிட் தூக்கிட்டு வர. அண்ணேங்க அண்ணே ரெண்டு தூக்கிட்டானுவ. இனிமேல் உன்னை ஏதாவது வேலை செய்ய பார்த்தேன். சரி, இவன் என்ன ரொம்ப திட்டுவான். உன்னை உட்காருன்னு சொல்ல ஒரு இடத்துல. இனிமேல் வீட்டுல ஏதாவது வேலை பார்க்கற பார்த்தேன். இங்க பாரு, அன்னைக்கு எனக்கு தானே வந்திருக்க. 10 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும். ஏதாவது வேலை செஞ்ச. சரி, திட்டாத. திட்டாதையா? டெக்கோடு எங்க இருக்கு? அங்க எதுக்கு இவ்வளவு வெயிட் தூக்கிட்டு வந்திருக்க? சொல்லு, நான் கொண்டு வந்துருப்பேன்ல. போ, போய் உட்காரு போ. உசுர கொடுத்து பிள்ளை பத்தி 6 மாசம் ஆகல. தூக்கிட்டு வரா பாரு வெயிட்ட. மாப்பிள்ள பார்த்தா என்னத்துக்கு ஆகுறது? அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. நினைக்க மாட்டாங்களா? எங்களை பத்தி என்ன நினைப்பாவ? ஆள பாரு ஆள. இனிமேல் நீ குளத்தை தூக்குறது, பாத்திரம் தைக்கிறது எதாவது பார்த்த. உலகத்துல யாருக்குமே கிடைக்காத தங்கச்சி அதிசயமா தான் கிடைச்சிருக்கா. அவ மட்டும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. சரி, திட்டிக்கிட்டே இருக்காத. உள்ள போ போ. சரி. அம்பதான் அதிசயமா தாமா இருக்கா. அல்ல கொடுத்து வச்ச மகராசி. நீ எங்க போயிட்டு வர? ஏன் எனக்கு வேலை சொல்லியே இல்லையா? நான் என்ன சும்மாவா இருக்கேன்? வாய் கொழுப்புல உனக்கு. சரி, சும்மா இருனே. அண்ணே ஆனந்தி கூப்பிட்டாங்க. வேலை செய்ய கூப்பிட்டுருப்பா. ஒரே சுத்துல வந்துட்டு இருக்க. வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. பாத்துட்டு தானே இருக்கேன். ரொம்ப தான் ஓவர் ஆடுறாரு. இவன் வர வர நடவடிக்கை ஒண்ணு சரியில்லை. ஐயோ விடு, சின்ன பிள்ளை தானே. சின்ன பிள்ளையாதான் இருந்தா, ஆனா இப்ப விஷமா மாறி இருக்கா. ஐயோ அப்படி சொல்லாதே. நான் ஜமா தான் சொல்றேன். அவன் நடவடிக்கை ஒண்ணும் சரியில்லை. பாரு, அவகிட்ட வாங்கி கொடுத்துட்டு இருக்காத. அவ வாய்ப்புல இப்ப விஷமா இருக்குது. ஏதாவது சொன்னா வச்சுக்கையா மூஞ்சிலே குத்திட்டு விட்டுரு. நீ சும்மா இரு. பேச தெரியாம பேசிட்டு இருப்பான். போ, நீ ஒண்ணு வேலை செய்யணும். போ, கொத்த எடுத்தா. இடத்துல கைய வச்ச என்ன இல்ல என்ன எடுத்துக்கிற? எதுக்கு குட்டு நடக்கா? இவ்வளவு பெரிய குடத்தை தூக்கிக்கிட்டே தெற்கோட்ல வந்துட்டு இருக்கா. தாய், நான் உனக்கு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன்? வீட்டுல போய் தூக்க கூடாது சொல்லிருக்கா இல்லையா? சப்பா, என் தூங்கிட்டான் தானே போனேன். இதான் நீங்க வீட்டுல இருந்து பாக்குற லட்சணம். இதுல அந்த பிள்ளை அங்க இருந்து வா நீல நேரம் அப்படி பார்த்தா எடுத்துட்டு ஆகுறது. இல்ல நான் தூங்கிட்டேன். தாய், உனக்கு யார் கொண்டு தூக்க சொன்னது? குழந்தை போது 6 மாசம் ஆகல. உன்னை வீட்டுல தூக்க சொல்லி லேட்டாட்டு. எப்போ என்ன திட்டுறானுங்கப்பா. எங்கிட்ட அடியை வாங்கிட்டு போயிடாத. நீங்க ஏதாவது வேலை பார்க்கற பார்த்த உன்னை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு முன்ன குட்டி நாங்க கூட்டு வந்திருக்கோம். வேலை பார்த்துட்டு இருக்க. என்ன சோறு பொங்கதுக்கு நல்ல தண்ணி வேணும், அதான் போனேன். அதெல்லாம் ஒண்ணு நீ போயிட்டு வேண்டாம். நீ சும்மா இருக்கதான் உன்னை கூட்டு வந்திருக்கு. எப்பவும் உன்னை பார்க்க முடியல. வேற காலத்தோட உன்னை நல்லா கவனிக்க முடியல. அதுக்கு சரி கல்யாணத்தை சாக்க வச்சு ஒரு 10 நாள் முன்னாடி கூட்டு வந்தேன். இப்படி வேலை செய்யுதுக்கா. சரி சரி, இனிமே நான் செய்யல. இனி யாராவது வேலை செய்ய வச்சுங்க. இல்ல எனக்கு தெரியாதுல. தெரியாதா? அதுக்கு நம்ம போய் அந்த போய் கூட்டு வந்தாங்க. சரி சரி, இவனை பாத்துக்கிறேன். தாயே, இன்னைக்கு ஏதாவது பொண்ணை பார்த்தேன். சரி, நான் இன்னும் ஒரு வேலை செய்யலப்பா. சரி, ரொட்டி கடைக்கு போறேன். எதுவும் வேணுமா நேரத்துக்கு இங்க இருக்கு. ஏதாவது வாங்கிட்டு வா. இப்ப வாழைக்காய் பச்சு போட்டிருப்பான். அதை வாங்கி கொண்டு கொடு. சரி. தாய், அண்ணி எங்க? கிணத்துக்கிட்ட தானே நின்னுட்டு இருந்தாவ. சரி, அவளுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு நடி போயிட்டு வரேன். இல்ல பிள்ளைல எத்தனை மணிக்கு வரும்? அது 3:30 வருவாவ. மணி 2 தான் ஆகுதா? சரில, நான் இந்த ரோட்டரி கடைக்கு போயிட்டு வரேன். மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளையும் டேனியலும் வந்து தெக்கூட்ல இருந்தாவ. சரி. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். டேய் தப்பி பண்ண. இனிமேல் ஏதாவது வேலை பார்த்த ஆள பாரு, என்ன மாட்டி மாட்டி விட்டுட்டு இருக்க. போ போ, கொஞ்சம் தூங்கு போ. வெயில உன்னை எங்கேயாவது பார்த்தேன். சரி. ஆள பாரு, வேலை செய்ய வச்சிருக்கான் எல்லாம் சேர்ந்து. ஆனந்தி மட்டும் எப்படி இப்படி சமைக்கா? அவளுக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரியுது? நம்ம ஏன் கத்துக்க முடியல? அவன் நுணுக்கங்களை கத்துக்கிட்டே ஆகணும். இன்னைக்கே நாமளும் பிரியாணி பண்ணி படிக்கிறோம். என் குழம்புனாலே எல்லாரும் அலறடிச்சா ஓடுதியே. என் சமையல சாப்பிட்டதுக்கு எல்லாரும் கியூல நிக்கணும். அந்த அளவுக்கு நான் படிக்கிறேன். நமக்கெல்லாம் விரிவா படிக்கிறதுக்கு பிடிக்காது. ஷார்ட்டா படிக்கணும். ஒரே நொடியில பிரியாணி கத்துக்கிறது எப்படி? ஓஹோ, கும்முன்னு நிக்கலமா? சுத்தி மத்தியாரம் நிக்கவலன்னு பாப்போம். இவளை பார்த்தாலே காதல் பிச்சுக்கிட்டு வந்துருந்தியா? பையன் செஞ்சு வச்ச சில மாதிரியே இருப்பா. இப்பமா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ப்பா. பொறுத்த உனக்கு எங்கேயோ மச்சம் இருந்திருக்கடா. கும்முன்னு இருக்காரு மகாராணி. நமக்கு தூக்கிடுவோமா?
இவளை பார்த்தா மட்டும் காதுல போய் பெருக்கத்து ஓடுதப்பா. நம்ம உடம்புக்கு ஐம்பாட்டு வேலை செய்தப்பா. இல்லையே, அவ மட்டும் எப்படி? கத்துக்கிட்டே ஆகணுமே. ஆ சவுண்ட பாரு. அப்படி கடிச்சு திங்கிற மாதிரியே இருக்காளம்மா. ஃப்ரெஷ்ஷா இருப்பா. எனி டைம் ஃப்ரெஷ்ஷான அப்படி கடிச்சு அது நடி உன்னை பார்த்தாலே காதலி அப்படி பெருக்கெடுத்து வருதுடி. ஆமா ஐம்புலனும் அப்படிதான் வேலை செய்யுது. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஆமா இப்ப நான் காதல் போதையில வந்து நிக்க பத்தியா, உனக்கு இப்ப என் மேல கோவமா தான் இருக்கும். நிஜமாவே நான் உங்க மேல கோவமா தான் இருக்கேன். ஹூபாரியும் யார் நீங்க? யார் நீங்கன்னு நான் கேட்டேன். சொல்லுங்க. உன் புருஷன் டீ, உன் புருஷன் வீட்டுக்குள்ள கும்முன்னு இருக்கா. கண்ணை நோண்டிடுவேன். கண்ணன் வந்து பேசுறது கூட அழகுதான் செல்லம் போல. ஓய் 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 ஓய். நான் கோவமா இருக்கேன்ல. அப்படியே தங்கம் கோமாவா இருக்கா? ஆமா. அப்படியே ஒன்னு கொடுப்பா. பின்னாடி தான் ஆனந்தி உட்காந்து சோறு பண்ணிட்டு இருக்கா. அங்கதான் இருக்கா. டக்குனு கூட சும்மா இருங்க, என்ன இறக்கி விட்டுருங்க சொல்லிட்டேன். ஏற்றி விட்டாங்கன்னு சும்மா இருங்க, யாரை பார்த்துட்டு இறக்கி விடுங்க. முடியாதுடி, வயத்தை கிடக்கும். கொன்னுடுவேன். என்ன கேட்ட? அதான் நான் உங்க மேல கோவமா இருக்கேன்னு சொன்னோம்ல. எனக்கு லவர்ஸ் டே வந்துச்சு, எனக்கு ஒரு பூவாத கொடுத்தீங்களா? அதோட பெரிய பொக்கிஷம் உனக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒண்ணே போடுறேன். இந்த ஏக்கனை பச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. என் பிள்ளை எப்படி இருப்பான்னு தெரியுமா? சத்திர சிங்கிப்பட்டி எப்படி இருக்கானே அதே மாதிரி இன்னொரு சிங்கிப்பட்டி கொடுத்துட்டேன். இது கூட வாட்டி ஒரு பெரிய கிஃப்ட் வேணும். அப்பப்பா பேச்சித்திரம் அபாரம். நீங்க சொல்ல அதை விடவா ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்க போகுது. அது உங்க தேவைக்கு தானே. உனக்கு என்ன வேணும் சொல்லி வாங்கி தரேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் அடி நமக்கு தினமும் லவ்வர்ஸ் டே தாண்டி. இந்த பேச்சிய கேண்ட் போட்டு குறைச்சல. இப்படி பேசியே மைக்கிருங்க. ஆட தெரியாதவன் தெருவு கோணலி நானா அந்த கதை தான். வாங்கி கொடுக்க முடியல. டைலாக்கு பாரு, நமக்கு தினமும் லவ்வர்ஸ் டே தான். இப்போ கூட நான் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேல என்னடி வேணும்? அத்தா தெக்குட்டுக்கு வந்து கூப்பிட்டீங்களோ? மண்டையில கொட்டிடுவேன். இதான் லவ்னா உங்களுக்கு? காதலோட வெளிப்பாடே அதனடி. காதல் அப்புறம் என்னடி? பொண்ணாட்டிய பாக்குறது, அப்படி ரசிக்கிறது, அன்பு கொடுக்கறது, அடுத்த கட்டத்துக்கு போறது, அதான் காதலு. கண்ணு நோண்டிடுவேன். கொண்ணு 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 கண்ணு. சரி நான் ரோட்டுக்கு போறேன். நீங்க வேண்டாமா? ரோஹிணிக்கு என்ன வேண்டாம் போறீங்க? அவளுக்கு இனிப்பு ஐட்டம் பிடிக்காது. உனக்கு இனிப்பு ஐட்டம் தான் பிடிக்கும். அவளுக்கு பச்சி வடை அந்த மாதிரி தான் பிடிக்கும். உனக்கு இந்த ஐட்டம்லாம் பிடிக்காது. உனக்கு என்ன வேணும்? டேஸ்ட்ல ரெண்டு பேரும் வேற வேறடி. ஏங்க எனக்கு சுசி வாங்கிட்டு வாங்க. சரி வேற என்ன ஸ்பெஷலா வச்சிருக்க போறாங்க? இது மட்டும் தான் இருக்கும். உண்மையா பொண்ணு ஒண்ணு இருக்குது வேணுமா? அது வேண்டாம், மைதா வேண்டாம் வேண்டாம். எனக்கு சுசி மட்டும் 1 2 3 வாங்கிட்டு வாங்க. ஏ அப்பா 3 சாப்பிடுவ? வச்சு வச்சு சாப்பிடுவேன். நைட் வரைக்கும் சாப்பிடுவேன். சரி ஒண்ணு கூட முடியாது. ஒண்ணு கூடடி. முடியாதுன்னு சொன்னோம்னா கீவ இருக்கு இல்ல? இறக்கப்பட்ட போய் தான். சரி கடிப்பிட்டாரு. சரி ரொம்ப வேலையில பார்த்துட்டு நடக்காது என்ன. அப்புறம் ரோஹிணி எதுவும் வேலை எதுவும் வாங்காதீங்கடி. நான் எங்க வேலை வாங்கினேன் பாரு வேற லைவ் ரொம்ப நாள் ஆகல. அந்த வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. 3 பயிரையும் பார்த்துக்கிட்டு இங்க வந்தாதான் ரெஸ்ட். இதே அம்மா அப்பா இருந்தாவே பார்த்துருப்பாங்க. யாரும் இல்ல. நம்ம வீட்டுல இருந்தா சும்மா இருக்க முடியும். யாரும் எந்த வேலையும் வாங்க வேண்டாம். சரியா? சரி நான் எந்த வேலையும் வாங்கலையே. யார் வாங்கினாலும் சொல்லுதேன். பொதுவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளை எந்த வேலையும் வாங்க வேண்டாம். சரி அவன் இங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். இந்த 10 நாள் இங்க ரெஸ்ட் எடுத்தாதான் உண்டு. ஒரு அங்க போய் பாரு மாடு மாதிரி வேலை பார்த்துட்டு கிடப்பா. ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டான். இதே அம்மா இருந்தாடி விட்டு இருப்போங்களா சொல்லு. பாவம் தானே, தான் இல்லாத பிள்ளை. ஒரு நல்லது கிட்டது பார்த்ததே கிடையாது. இப்பவும் நாங்க கவனிக்காம விட்டோம்னா அந்த பாவம் நம்ம தலையில வந்து விழும். கூட பிறந்தவா கண்ணே சிந்தனா கூட பிறந்தவன் நல்லாவே இருக்க முடியாது. அவன் சந்தோஷமா இருந்தா தான் கூட பிறந்தவனும் சந்தோஷமா இருக்க முடியும். அதுதான் ஆசீர்வாதமும். ஒரு தாய் தப்புனா இருந்து நாங்க என்ன செய்யணும் அதை செய்யணும். சரியா? அதனால உங்ககிட்ட முதல்ல சொல்லிட்டேன். அதை எந்த வேலையும் வாங்காத. இந்த வேலை செய்ய பார்த்து தரனுக்கு அப்படித்தான் கோவம் வருது. அவனும் தாங்கிக்கிட மாட்டான். அவன் கோபப்பட வேண்டியதான். வேலை வாங்குறத அழகுறானிதான். அவளை ஏன் கேட்டி விட்டுருக்கு? ஆமாங்க, அவன் நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கு. ஏன் நீ சத்தம் பண்ண வேண்டியதானே? என்ன உண்டுலனாக்கதுக்கு? அவன் ஆனந்தி அக்காவே உண்டுலனாக்கதா? என்னடி சொல்ற? ஆமா, ஆனந்தி ஏதோ சொன்னதுக்கு என்ன முறை முறைச்சிட்டா? விட்டா வச்சா ஆனந்தி? ஆனந்தி விட்டு வைப்பாளா? வெளுத்து வாங்கினா அந்தால கடைக்கு போறேன்ட்டு போனா. இன்னும் வீட்டுக்கு வந்தானே எனக்கு தெரியாது. சரி படாத. சரி நான் பாத்துக்கிறேன். சரி நான் போயிட்டு வரேன். இப்ப பண்ண இப்ப போட்டு சரி போயிட்டு. அழகுறானி இப்படி பண்ணுதா? இல்லையா, அவன் அப்படிப்பட்ட பிள்ளை எல்லாம் கிடையாது. அவன் ரொம்ப அமைதியான பிள்ளை, மெச்சூர்டான பிள்ளை. இல்லையே, ஏதாவது பிரச்சனை இருக்கா அவளுக்கு? ஆனந்தி இங்க பாரு,
நீ சொன்ன மாதிரி பளிச்சுன்னு கழிட்டேன் பாரு. எதை வச்சு தைச்ச? மண்ணு வச்சு தைச்சேன். கிணத்து பக்கத்துல கிடந்துச்சுல மண்ணு, அதை வச்சு தைச்சேன். இவ்வளவுதான் வந்திருக்கு, இதுக்கு மேல எனக்கு திட்டாத. நல்ல கழுவி இருக்க, நான் இவ்வளவு கழுவ நினைக்கவே இல்ல. சரி இது எதுக்கு கழிட்டுச்சுன்னா இது மேல தானே கமத்தி போட்டுருந்துச்சு. இல்ல சோறு எல்லாத்துக்கும் பரமாறதுக்கு நல்லா இருக்கும்ல, சும்மா ஏன் மேல கமத்தி போட்டுருக்கு, அதான் கீழே எடுத்தேன். நான் இப்ப பிரியாணி ரெடி ஆயிட்டா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் பரமாறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கா நான் இதுலதான் நீ பிரியாணி பண்ண போறேன்னு நினைச்சிட்டேன். அப்ப இது என்னடி? அது பெரிய அண்டா. ஓ 2 பிரியாணி பண்ண போறேன்னு நினைச்சிருக்க. அப்படிதான் நினைச்சேன். பொண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இப்ப பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த விறகு தூரம் இல்லன்னு பாத்துக்க, எனக்கு அல்லதுக்கு பயமா இருக்கு. உங்க மிக்கி மாமா எந்திரிச்சிட்டாவளா? இவங்க தான் எந்திரிச்சு கடைக்கு போறேன்ட்டு போனாங்க. தருண் முன்னாடி இருப்பான், நான் கொஞ்சம் கூப்பிடுதியா? இந்த விறகெல்லாம் எடுத்து தூர வைக்கணும், இவ்வளவு நெருப்பா இருக்குல்ல. சரி நான் போய் கூட்டிட்டு வரேன். வாங்கம்மா மேரி, எங்க போனிய? ஏன் இந்த எக்க அந்த நெருப்பை கூட எடுத்து வைக்க முடியாதா? இதுக்கு கூட உங்க தருண் வரணும். கொள்ளி கட்டதா இருக்கு, வச்சு வெளுத்து விடுவேன். இதை எப்படி எடுத்து வைக்க முடியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல புள்ளைய வரும், அதுக்குள்ள அமைச்சு போடணும். புள்ளைல அது பாட்டுல ஓடும் ஆடும். சரி ரோஹி கிட்ட கொடுத்து கொடுத்துட்டேனே, தண்ணி எங்க? இங்க பாரு, அவளை வேலை வாங்கினா அவ அண்ணன் மாதிரி நம்ம உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. அதுக்கான அவள் வேலை செய்ய முடியாது. நான் வெறும் கொட்டை தான் கொடுத்து விட்டேன். நீ தண்ணி கொண்டதே எப்படி? தண்ணி எங்க? நான் கொட்டு வரல. நீ கொட்டு வரலையா? எனக்கு தெரியாது. அப்ப நீ எங்க போயிருந்த? உன்கிட்ட கொடுக்க சொல்ல நான் வெறும் கொட்டை கொடுத்து விட்டேன். அதான் ஆனந்தி கேட்கல. ஓ வேலை எதுன்றத பாரு. சொட்டை எண்ணிடுவேன். அட நான் மதிப்பில்லாம பேசிக்கிட்டு இருக்கா. பின்ன இவ என்னமோ எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இவ என்ன வேலை வாங்கிட்டு இருக்கா? திரும்பவும் சொல்றேன், நீ இவ மரியாதை எல்லாம் பேசாத. அவதான் சொல்றேன், கொரண்டி தான் வச்சு வெளுத்து வாங்கிடுவேன். ஏன் அவ கேட்டா என்னன்னு கேட்க? இல்ல அழகுராணி தேன்மொழி ரொம்ப மட்டமா நடத்துறா, இது சரிப்படாது. நான் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன், தெக்குல போய் ஒற்றெல்லாம் அடிச்சு தூத்துட்டு இருந்தேன். சரி நீ கிளம்பு. ஏன்? இல்லம்மா நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ஏன் நான் இங்க வேலை பார்க்கண்டாமா? இல்ல நீ இங்கெல்லாம் எதுவும் வேலை பார்க்கண்டா, போ தெக்குட்லயே வேலை பெருப்போ. இல்ல இருக்கட்டும், நான் இங்க வேலை பார்க்க. உனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல, நீ கிளம்பலாம். இங்க கிடக்க வேலையை நான் பாத்துக்கிறேன். இனிமே நீ தெக்குட்லயே வேலை பாரு. கூப்பிட்டு விட்டா வந்தா போதும், தேவையில்லாம நீங்க வர வேண்டாம். எதுக்காக அப்படி சொல்றீங்க? ஏன் ஆனந்தி அக்கா, நான் என்ன பண்ண? நீ ஒண்ணு பண்ணல, இங்க கிடக்க வேலையை தான் நாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டோமே. தெக்குட்ல கிடக்க வேலையை பாரு, சொல்லி விட்டா வந்தா போதும். இந்த தேன்மொழி வந்ததுக்கு அப்புறம் ஆனந்தி அக்கா என்கிட்ட பாசமாவே இருக்கிறது இல்ல. இவ்வளவு வேணா தெக்குட்ல வேலை பார்க்க சொல்லுங்கக்கா, நான் இங்கே வேலை பார்க்க. இல்ல இங்க அவ்வளவு வேலை இல்ல, நீ தெக்குட்லயே வேலை பாரு போ. இல்லக்கா பிரியாணி எல்லாம் கண்டுட்டீங்களா? நான் கூட மாட நிக்க. அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சாச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் கிழக்கு விடு, செம்மொழி அக்கா வரதுக்கு நேரம் ஆகும் நினைக்க. மில்லில் இப்ப கொஞ்சம் வேலை அதிகமா. பாவம் வேலைக்கு போய் டயர்டா வருவாங்க. தூத்து தொலைச்சிட்டு கோலெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் காப்பி பால் எல்லாம் காய்ச்சி வச்சுட்டு வந்துரு. வந்து சூடு பட்டி குடிச்சிடுவாங்க. அப்புறம் நைட்டுக்கு சாப்பிடக்கு இங்க வந்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ அங்கே கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு வந்துரு போ. அங்க ஜெயராஜ்லாம் இருந்தாரு, ஜெயராஜ் அந்த அழகி பிள்ளை இருந்தது. காப்பி ஏதாவது தான் போட்டு குடி. அது அக்கா நான் இங்க வேலை பார்க்கணே. வேண்டாமா, இங்க வேலை முடிஞ்சிட்டு, இங்க எந்த வேலையும் இல்ல, நீ கிளம்பு. நான் கூப்பிட்டா வந்தா போதும்னே, வேலை இருந்தா சொல்லி விடுதே, வந்தா போதும். எதுக்கு நீ வீணா அலைஞ்சுக்கிட்டு அங்கே இங்க? வேண்டாம், தெக்கு வீட்லயே இரு. போ நேரம் ஆகுதே. அந்தியக்கா உன்னை போன சொன்னேன். யார மட்டமா நடத்துங்கிற அறிவு கூட இல்லாம இவளை போய் இப்படி நடத்திக்கிட்டு இருக்கா. இவளெல்லாம் உள்ள விட்டா எல்லா நிம்மதியும் கெடுத்துருவா. தனியா கிடக்கட்டும், அப்பதான் புத்தி வரும். இப்ப நீ அவளை தெக்கட்டுக்கு அனுப்புன, இங்கதான் நிறைய வேலை இருக்குல்ல. அவ இங்க சரிப்பட மாட்டா, லாய்க் கூடாது. சரி நான் போய் தரனை கூட்டிட்டு வந்துட்டு நான் காப்பி போட்டு கடுப்புல உள்ள வைக்க. வெந்நியை கொதிக்க போட்டுட்டு தேயிலை கொதிக்க போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுருந்தேன். சரி ஏனண்டி இந்த டீ வேஸ்ட் ஆகுதுன்னு போது இதுலயே போட்டுருவோமா? போடுறது பிரச்சனை இல்ல, சட்டியை கழுவ முடியாது, அவ்வளவு கறி பிடிச்சிரும். நீ கேஸ்லயே போடு. சரி இஞ்சி எல்லாம் போடணும். அந்த அம்மி மேல கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன், அந்த அளவு மட்டும் கரெக்டா போட்டுரு. பக்கத்துல 2 ஏலக்காய் டப்பா இருக்கும், அதை 2 ஏலக்காவும் தட்டி போட்டுரு. நீ ஏன் கோவமா இருக்க? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீ போ, நீ காப்பி போட்டே, எனக்கு அந்த காப்பி குடிக்கணும் போ. சரி இந்த செடியை நான் அப்படியே வெயில காய வச்சிரட்டுமா? அந்த ஓட்டுக்கு போல தூக்கி வை. அழகுராணிக்கு என்னதான் ஆச்சுதே? எதுக்கு தேன்மொழி இப்படி நடத்துறாய்வா? இவளை விட ஒண்ணு இவ சீப்பானவெல்லாம் கிடையாது. நாம எப்படி வந்தோங்கிறதே இவ மறந்துட்டா போலுக்கு. இல்ல இது சரிப்பட்டு வராது. நல்ல தூக்கம்ப்பா. ஏப்பா பிரியாணி மனா ஆள தூக்குது. சாப்பிடுதல? ரோகிணி பிள்ளை கொடுத்துட்டியா அப்படி? இல்லங்க, இன்னும் கொஞ்சம் போடணும், அது போட்டு நான் வச்சு கொடுக்க. அவ பிள்ளைக்கு வச்சு கொடு. இந்த பையில வந்துட்டா அவளை சாப்பிட விட மாட்டானுவேன். அவ பின்னாடியே தான் அலைவா பிள்ளை பின்னாடி. இல்ல நான் இப்ப ரெடி ஆயிட்டு வச்சு கொடுத்துறேன். அட ஆனந்தியா கோவமா இருக்கா? இல்லங்க, இவ அழகுராணி நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் தேன்மொழி மட்டமாவே நடத்திக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற? ரொம்ப சீப்பா பாக்குறாங்க தேன்மொழிய. நாம எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தங்கதே மறந்துட்டா. பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்பதான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தா. அவ என்னமோ சரியா வந்த மாதிரியும் இவ என்னமோ தப்பா வந்த மாதிரியும் அவளை ஒரு மாதிரி நடத்துறாங்க. இந்த தேன்மொழிக்கு அது புரியுதா புரியாம அது பாட்டுல இருக்காளான்னு எனக்கு தெரியல. இதே வேற பொண்ணுன்னா மனசு உடைஞ்சு போயிருவா. உன பொலான்னு கொடுக்க வேண்டியதுதானே? அதான் இப்பதானே ஏச சத்தம் மட்டும் தான் அனுப்பியிருக்கேன். இந்த வீட்டுக்கு வரக்கூடாதே, தெற்கு வீட்டுல இருன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கேன். இங்க இருந்தா இவ எல்லாருக்கும் சண்டை விட்டுருவா. எதுக்கு அடுத்தாலும் நீ என்ன
இவ கிட்ட கொடுங்க. இவ எதுக்கு சும்மா தானே இருக்கா? இவன் அவளே தான் கைய கட்டிக்கிட்டு இருக்கா. தேன்மொழி அது பாட்டு முடிச்சிட்டு நிக்குது. இவள விடுங்க, பாத்துக்கலாம். இவ எதுக்கு இப்படி இருக்கானே தெரிய மாட்டேங்குதே. தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்க மாட்டேங்கிறேன். ஏன்? அவளை படிக்க அனுப்பிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். இவன் படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இனி காலேஜுக்குலாம் போக வேண்டாம்னு சொல்லி 40,000 நாசமா போட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. படிக்க போனதுனால அவ மாறி இருக்க மாட்டா. யார்கிட்ட பேசுவாளோ? ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளிய கிட்ட அவ பழக மாட்டா. அதனால வீட்டுக்குள்ளே இருப்பா. நீ வெளி உலகத்துக்கு போயிருக்கல. ஏண்டி நீ என்ன போற? அதுக்காக ஏங்க எனக்கு தெரியும், விவரம் தெரியும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். இவ சின்ன புள்ளல, யாராவது பேசுறத மனசுல ஏத்திட்டு இருக்காளா என்னமோ? ஏன் உனக்கு தெரியுதுல? பேச வரவங்க கெட்டவங்களா நல்லதா இவங்க என்ன சொல்லி கொடுக்காங்க உனக்கு புரியுதுல? இவன் சின்ன பிள்ளையா? 2 பிள்ளை பெத்தவ தானே, இவனுக்கு தெரிய வேண்டாம்? அப்பெல்லாம் சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு மனசு குழந்தை மாதிரி இருக்கும். பேசுறது எல்லாமே நல்லதா தெரியும். என்னடி சொல்ற? ஏன் அழகாணி கெட்டவெல்லாம் கிடையாது. வீட்டுல குழந்தையா இருந்தவ தானே. யார் பேசினாலும் நம்புறான்னு நினைக்கிறேன். அதான் பிரச்சனை. எனக்கு அவ வீட்டை வேலை செய்யாம வைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அந்த புள்ளி ஒரு மாதிரி நடத்துறல தேன்மொழியா, அதுதான் கஷ்டமா இருக்கு. ஆமா, பார்த்தா என்னத்துக்கு ஆவறது? அதெல்லாம் அவன் கவனிக்காம இருப்பான். அதெல்லாம் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாமலாம் இருக்காது. அவன் தேர்மொழி நல்லா கண்காணிப்பான். அவனுக்கு கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அழுகிற அன்னைக்கு காலேஜுக்கு போட்டு போறது தாழ்குடி நல்லா இல்ல, ஒரு ஒத்த செயின் மாதிரி செய்யணும்னு சொல்லியிருந்தேன். செஞ்சான், செய்யும் கொடுத்தான். திடீர்னு போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டான். அப்ப மாமாக்கு தெரிஞ்சிட்டீங்களா? செய்ய கொடுத்தது என்னைக்குமே அவன் கேன்சல் பண்ணவே மாட்டான். போய் மெனக்கிட்டு வேண்டான்ட்டு வந்துட்டானே. பின்ன இப்படி இருந்தா யாருக்கு செஞ்சு கொடுக்க மனசு வரும்? பொண்ணுத்தர மாமா அழகாணி சொந்த புள்ள மாதிரி பாக்குறாரு. இவ அவர் பொண்டாட்டி அசிங்கமா பார்த்தானா? அண்ணன் செஞ்சது சரிதான். அந்த செயின் ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துட்டான். இனி செஞ்சு கொடுக்க மாட்டான். இனி அதை அப்படியே செஞ்சு தருணத்துக்கு தான் போடுவோம். பார்த்துட்டே இரு. பொண்ணு தர மாதிரி ஒரு ஆள் கிடைக்க கொடுத்து வைக்கணும். இவ இலக்க போறா பாசத்தை பார்த்துட்டே இரு. சரி, நான் போய் தாயை பார்த்துட்டு வந்துடுறேன். தாய் என்ன பண்ணிட்டு இருக்கா? எங்க குடத்தை கொடுத்து விட்டேங்க தெக்கு விட்டுக்கு. இந்த அழகாணிட்ட போய் தண்ணி பிடிச்சிட்டு வானே. அழகாணி என்னன்னா குடத்தை தூக்காம வந்திருக்கா. என் வரைக்கும் அவ கண்டு தூக்கிட்டு வந்துட்டாலோ என்னமோ எனக்கு தெரியல. எதுக்கிட்டே புள்ளி அனுப்புத? வெறும் குடத்தை தான் குடுத்துட்டு வர சொன்னேன். இந்த அழகாணி இப்படி வருவானு எனக்கு எப்படி தெரியும்? சரி, நீங்க ஒரு 8 தெக்குட்லயே பார்த்துட்டு வாங்க போங்க. சரி. இந்த அழகாணி பிள்ளை எல்லாத்தையும் இலக்க தான் போதே. பார்த்துக்கிட்டே இரு. போச்சா செயின் போச்சா? ஓ புத்திக்கு தான் நீ இழந்திருக்க. போ. எவ்வளவு நாள் ஆசைப்பட்ட ஒத்த செயின் போடணும்னு. போச்சா? யாருக்கிட்ட எப்படி நடக்கணும் கூட தெரிய மாட்டேங்குது. ஆடி கட்டவா. அணிஞ்சமா. டேய், இந்த விரவல கொஞ்சம் அமைச்சிட்டு அந்த விரவலைய அஞ்சாலே போட்டுடா. நான் சோறு பொங்கி முடிச்சிட்டேன். நான் அந்த விரவ உள்ள தூக்கி வைக்கணும். சரிம்மா, நான் தூக்கி வைக்க போங்க. ஏடா ரெண்டு சேர்ந்து தூக்கி வச்சிருவோம். இந்த விறகு மட்டும் கொஞ்சம் அமைச்சிரு. எனக்கு இது அமைக்கவே பயமா இருக்கு. சரிம்மா. மாமா, ஜெயலட்சுமி மாமா உள்ள இருக்காங்களா? அழகியும் அவங்களும் இருந்தாங்க. ஆனந்தத்தை சோறு பொங்கிட்டாங்களா? எல்லாம் சாப்பிட வருவீங்களா? சரி சரி, நான் உள்ள போய் ஜெயலட்சுமி மாமா கூட்டிட்டு வரேன். அன்னைக்கிளி. சொல்லுங்க மாமா. ஒண்ணு இல்ல. நீங்க போயிட்டு இருங்க. நான் போய் ஜெயலட்சுமி மாமா கூட்டிட்டு வந்துடுறேன். சார், அன்னைக்கிளி வீடு தானே இது? ஆமா. யார் நீங்க? சார், நான் அவ கூட தான் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரே கம்பெனி, ஒரே ஃபிளாட்ல தான் நாங்கெல்லாம் தங்கியிருக்கோம். இந்தியர்களா சேர்ந்து ஒரு ஃபிளாட்ல குடியிருக்கோம். அவ மாமா கல்யாணத்துக்காக தான் இங்க வந்தா. நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் எல்லாருமே வந்திருக்கோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்கோம். அவளை கொஞ்சம் பார்க்க முடியுமா? சரண், ஹாய். இங்க இந்த பக்கம். அப்பா, உங்க ஊர்ல உங்க பாட்டி பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் அட்ரஸ் அப்படி சொன்னேன். அது சரி, கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு வந்துட்டே என்ன? ஆமாமா, கல்யாண சாப்பாடு சாப்பிட வந்துட்டேன். ஏய், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 3 நாள் போறாங்களா? அதான் நீனும் வாரியான்னு கேட்டுட்டு சொன்னாங்க. எல்லாரும் ஜீப்ல தான் உட்காந்துருக்காங்க. என்கிட்ட சொல்லவே இல்ல. காவியா தான் நீ கல்யாணம் பிஸியா இருப்ப வேண்டாம்னா அப்புறம் தான் முடிவு பண்ணோம். சரி, உன்னையும் பிக்கப் பண்ணி கூட்டு போயிடலாமேன்னு. இன்னைக்கு போனா நாளைக்கு வந்துடலாம். இங்கிருந்து போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அங்க தங்குறதுக்கான ஏற்பாடும் பண்ணியாச்சு. கரெக்டா தான் காவி சொல்லிருக்கா. எனக்கு இங்க கல்யாண வேலை இருக்குதே. ப்ளீஸ் வாய, எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். நாளைக்கு மதியம் வந்துடலாம். வாய. இல்லையே, அம்மா வேற வேலைக்கு போயிருக்காங்க. கேட்கணும். அப்பா டியூட்டிக்கு போயிருக்காரு. இவங்க யாரு? உங்க மாமாவா? எங்க தென்னரசு மாமா. ஹாய் சார். அன்னைக்கு வாய. வீட்ல யாரும் இல்ல, கேட்க முடியாது. யாரு? சரண், இது எங்க பெரிய மாமா. பொண்ணுற மாமான்னு சொல்ல வேணே. சார் சார், வணக்கம் சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். இருக்கட்டும்மா. யார் நீ? மாமா, நான் உங்ககிட்ட சொன்னேனே. மாமா, ஒரு வாட்டி உங்ககிட்ட போன்ல பேசுறானே. அந்த பையனா? வாமா, ஏன் வெளியே நின்று பேசிட்டு இருக்க? உள்ளவா. சிங்கப்பூர்ல இந்தியர்களா சேர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். நாங்கெல்லாம் ஒரே கம்பெனி. ஒரே கம்பெனினால ஒரே ஃபிளாட்ல இருக்குது. எங்களுக்கு வாங்க சம்பளத்துக்கு கொஞ்சம் தோதுவா இருக்கும். என்ன சொன்னா? படிச்சு வேலைக்கு போயிட்டு அங்க உதாரியா செலவு பண்ண முடியாது. கொஞ்சம் சிக்கனமா இருந்தா தான் நாங்க இங்க அனுப்பி வைக்க முடியும். அதனாலதான் ஒருத்தர் தனித்தனியா ஃபிளாட்ல தங்கி இருந்தா அதிகமா ஆகும். நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்கியிருக்கோம் சார். அங்க ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதான் இருக்கணும். ஏன்னா தாய் தகப்ப கூட பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு
அனாத மாதிரி வாழ்றதுக்கு நாங்க ஒரே குடும்பமா வாழ்வோம் சார். ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா ஒருத்தர் துடிச்சு போவாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அனுநியமா இருப்போம். ஏன்னா நம்மளால இங்க வாழ முடியாட்டாலும் அங்க நம்ம ஆட்கள் கூட வாழும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரிதாம்மா. அங்க இருக்கும்போது நாங்க எங்கேயுமே போக மாட்டோம் சார். ஏன்னா அங்க எங்க போனாலும் பணம் தான் பேசும். ஓ, அதான் வந்திருக்கட்லயும் பார்க்க போகும்போது நல்லா இருக்காதுல்ல சார். அதான் இவளையும் கூட்டிட்டு போலான்னு யோசிச்சோம். ஆனா கல்யாண வேலை அப்படி கிடக்கும். அதனால மனசு கேட்கல. அதான் இவளை கூட்டிட்டு போலாமான்னு கேட்க வந்தேன். அதுக்கு என்ன கூட்டிட்டு போங்க. மாமா வீட்ல வேலை இருக்குல்ல மாமா. அதுக்கு என்ன இப்ப போயிட்டு எப்போ வரீங்க தம்பி? சார் இப்பவுமே மதியம் தாண்டிட்டு 3 மணி ஆயிட்டு. இனி எப்படி சுத்தி பார்த்துட்டு நாளைக்கு தான் வர முடியும். அங்க தங்கறதுக்கு எல்லாமே ஆன்லைன்ல புக் பண்ணிட்டோம் சார். எத்தனை பேர் போறீங்க? நாங்க இங்க வந்தது 7 பேரு சார். அதுக்கானே ஒரு பையன் அவங்க தம்பி எல்லாம் கூட்டு வந்திருக்கான். அப்புறம் ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பா கூட்டு வந்திருக்கா. ஓ, ஃபேமிலி போறீங்களா? சரிம்மா, அதுக்கு என்ன கூட்டிட்டு போங்க. எங்க வீட்லயும் எங்க அப்பா வராரு சார். எங்க அப்பா கார்ல உட்காந்துருக்காங்க. இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல அவங்க இருக்காரு, நான் வந்து பாக்குறேன். சரி, அன்னைக்கு வரலான்னு கேளுங்க சார். அதெல்லாம் வருவா, கூட்டிட்டு போங்க. சரிம்மா. இல்ல என் தம்பி கூப்பிட்டு வந்தேன். சரி பேசிட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு போங்களேன். இல்ல சார், ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிட்டு. இவளை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்களேன். சரி சரி வருவா. அதான் அந்த பையன் கூப்பிடுறதுல போயிட்டு வா. ஃபேமிலியா தானே போறாங்க, போயிட்டு வா. மாமா ஏறு, குடும்பமா தானே போறாங்க, ஒண்ணும் இல்ல, போயிட்டு வா. சரி இரு நான் பேக் பண்ணிட்டு வரேன். இரு, உங்க வீட்டை நான் பார்க்கணும். சரி உள்ள வா. என்ன திடீர்னு? இனி எல்லாம் அப்படிதான். உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஏதோ சேர மாட்டு, உங்களை கல்யாணம் பண்ணாலும் தனியா தான் வாழுவேன் அப்படி இப்படி சொன்னா, குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சொன்ன. அதெல்லாம் அப்படிதான். நான் எப்ப மாறுவேன்னு எனக்கே தெரியாது. அதான் கேட்க, நீ எப்போ போய் எப்படி மாறுவேன்னு சொல்லிட்டேன்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலாம்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். சத்தியமா தெரியல. நீ எப்போ போய் எப்படி மாறுவேன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. ஒரு நேரம் குழந்தையா தெரியல, அதே மாதிரி நேரம் ராட்சசியா தெரியல. இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி தோல்ல வந்து சாஞ்சிருக்க. புரிஞ்சுக்க முடியலதான் கேட்டேன். இனிலாம் அப்பெல்லாம் நடந்துக்க மாட்டேன், பயப்பட வேண்டாம். என்ன திடீர்னு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? அதெல்லாம் அப்படிதான். அதான் கேட்க, திடீர்னு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? அதான் இப்போ உங்களை பங்கு போடுறதுக்கு யாருமே இல்லையே. இனி என்னோட நீங்க எங்க போக முடியாது. நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கல்யாணம் பண்ணிடுவேனே. அப்புறம் முழுசா நீங்க எனக்கு சொந்தமாயிருவீங்க. அப்புறம் உங்களை எப்படி ஆட்டி படைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க எந்த தப்பும் பண்ணவும் முடியாது. என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த தப்பும் பண்ண முடியாது. பண்ணதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என் புருஷனை எனக்குள்ளே பொத்தி வச்சுக்கிடுவேன். எனக்கு மட்டும் தான் சொந்தம். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். முன்னாடியும் அப்படித்தானே இருந்தேன். இல்ல இல்ல, இடையில கொஞ்சம் வழி மாறி போயிட்டீங்க. ஏன்னா நான் கூட இல்லைல்ல, அதனாலதான். இனி யாருமே நம்ம வாழ்க்கையில வர முடியாது. மனசு இப்பதான் லேசா இருக்கு. ஓ, ஒரு பொண்ணா படு பாதாளத்துல தள்ளிட்டு மனசு லேசா இருக்கா? என்னங்க? ஒண்ணு இல்ல. இப்ப என் மனசு ரொம்ப லேசா இருக்குது. என் மனசு பாரமா இருக்கு. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நம்பின பொண்ணை நான் கைவிட்டுட்டேன். அடைக்கலன்னு வந்த பொண்ணை நான் கைவிட்டுட்டேன். நான் ஆம்பளையே இல்ல. நான் இத்தனை வருஷம் மிலிட்டரியில இருந்ததுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த நாட்டுக்காக நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சது வேஸ்ட். கேவலமானவன். என்ன நம்பி வந்த பொண்ணை நான் காப்பாற்ற முடியாத. கேவலம். நான் ஆம்பளையே இல்ல. என்ன முழுசா நம்பின பொண்ணை கைவிட்டுட்டேன். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். உனக்கு மனசு உறுத்தலா கஷ்டமாவே இல்லையா? ஏன் எதுக்கு எனக்கு எதுக்கு உறுத்தலா இருக்கணும்? நான் என்ன பண்ணேன்? இல்ல கேட்டேன், உண்மையிலேயே உன் மனசு கஷ்டமா இல்லையா? அதான் கேக்குறேன், ஏன் கஷ்டமா இருக்கணும்? நான் ஒரு பொண்ணு கடைக்கெல்லாம் கொடுத்தேன். அந்த பொண்ணு வாழ்க்கை என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? அப்பாடா, அவ ஒளிஞ்சிட்டா. இனி உங்களுக்கு அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவதான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறானாமே. இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். ஒரு பொண்ணால இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி யோசிக்க முடியுமா? என்னங்க, என்ன சொன்னீங்க? இல்ல, ஒரு பொண்ணால இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமாலாம் குணத்தோட இருக்க முடியுமான்னு நினைச்சு பார்த்தேன். நான் எல்லா பொண்ணுங்க சொல்ல மாட்டேன். ரொம்ப தைரியமான புத்திசாலியான அழகான பொண்ணுங்க நிறைய இருக்காங்க. உண்மையான குணம், உண்மையான குணத்தோட பொண்ணு இருக்கா. ஒரு பொண்ணு இருக்கா உண்மையான குணத்தோட. அவதான் உண்மையான பொண்ணு. நான் தேன்மொழி, ஜெயராஜோட ஃப்ரெண்டு. சொல்லுங்கக்கா.
உனக்கு நடந்ததெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சாரிக்கா, நான் அந்த பொண்ணு ஜெயராஜி எனக்கு தெரியாதுக்கா. செருப்பு எடுக்கலான்னு தான் வந்தேன். அந்த பொண்ணு என்ன பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா. தெரியும், ஜெயராஜ் அடைக்கலம் கொடுக்காருன்னா சும்மாலாம் கொடுக்க மாட்டாரு. அவர் அடைக்கலம் கொடுத்துட்டு கைவிடவும் மாட்டாரு. உலகமே எதிர்த்தாலும் அந்த பொண்ணை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டாரு. அவருக்கு ஒரு பொண்ணை தப்பாலாம் பார்க்க தோணாது. உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அக்கா, என்ன விரட்டுறது நல்ல சிவன்கா, அதான் அரசியல்வாதி. அவருக்கு இப்ப வாரிசு வேணுமா? இப்ப வாரிசு பிறந்தா அவருக்கு ஆயுசு கெட்டியாம். என் ஜாதகமும் அவர் ஜாதகமும் பொருத்தமா இருக்குதான். அதனால என்ன வலுக்கட்டாயமா அந்த நல்ல சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என் மாமா கண்ணகிட்ட பணத்தை கொடுத்து என்ன வேலை கொடுத்து வாங்கிட்டாங்கக்கா. உங்க அம்மா கூட பிறந்தவங்களா? ஆமாக்கா, எங்க அம்மா கூட பிறந்தவங்க. எனக்கு அப்பா கிடையாது. எங்க அம்மா அவங்க அண்ணன் தம்பியை நம்பிதான் அவங்க வீட்டுல இருக்காங்க. ஆனா அவங்க இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இருக்காங்கக்கா. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலக்கா. நான் இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன். ஆசைப்பட்டு டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கேன்க்கா. நான் நல்ல மார்க் எடுப்பேன்க்கா. ஒரு பெரியவர் தான் என்ன படிக்க வச்சிட்டு இருக்காரு. நான் என் காசுல எல்லாம் படிக்கல. ஒரு பெரிய மனுஷர், அவர் தான் என்ன படிக்க வச்சிட்டு இருக்காரு. அது போக காலேஜ்ல ஸ்காலர்ஷிப். நான் அப்படி இப்படின்னு படிச்சிட்டு இருக்கேன்க்கா. இந்த மாதிரி நேரத்துல நான் இவங்க கண்ணில் பட்டுட்டேன். அவ என்ன சொன்னா? என்கிட்ட சண்டைக்கு வரல, ஆனா ஜெயராஜ் சார் கிட்ட ரொம்ப சண்டை போட்டா. எப்படி சண்டை போட்டா? கல்யாணம் பண்ண மாட்டேன், உனக்கு எனக்குமான உரம் முடிஞ்சு போச்சுன்னு. ஜெயராஜ் சார் ரொம்ப கெஞ்சி பார்த்தாரு. அந்த பொண்ணு என்னையும் ஜெயராஜ் சாரையும் ரொம்ப அசிங்கமா இணைச்சு வச்சு பேசினா. ஜெயராஜ் சார் அப்படிலாம் கிடையாதுக்கா, அவர் ரொம்ப நல்லவர். நான் எங்க அம்மா கூட தான் எங்க மாமாமார் வீட்டுல இருந்தேன். ஆனா என் மாமாமார் கூட என்ன தப்பா பார்த்திருக்காங்க. ஆனா ஜெயராஜ் சார் அப்பெல்லாம் பார்க்கவே இல்லை. அவருக்கு நான் டாக்டருக்கு படிக்க அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிறைய மெடல் வாங்கணும், நிறைய படிக்கணும்னு சொல்லுவாரு. என்ன உற்சாகம் தாங்க படுத்துவாரு. நான் நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து படிப்பேன். என் கூட துணைக்கு இங்கேயே இருப்பாருக்கா. அவர் மேல எனக்கு ஒரு மரியாதையே வந்துச்சுக்கா. ஆனா அந்த பொண்ணு அவர் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிட்டா. எனக்கு நல்லா தெரியுது, ஜெயராஜ் சாருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் இறங்கி போறாரு. அதுதான் உண்மை. அவர் அந்த பொண்ணை விரும்பிட்டாரு. நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ நான் சொல்றதை கேப்பியா? சொல்லுங்கக்கா. இங்க பாரு, ஜெயராஜ் சாரு அந்த பொண்ணை உண்மையா விரும்பிட்டாரு. இப்போ உனக்காக அவளை வேண்டான்னு சொன்னாலும் உன் வாழ்க்கையை செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் ஜெயராஜ் வாழ்க்கையை நினைச்சு பாரு. அவருக்கு வயசு கடந்து போச்சு. அதுக்கான அந்த பொண்ணை உண்மையா நேசிச்சிருக்காரு. இனி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணவும் மாட்டாரு, இன்னொரு பொண்ணை காதலிக்கவும் மாட்டாரு. கண்டிப்பா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை தேவை. கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நிச்சயமா ஜெயராஜை விரும்பதான் போறான். எந்த பொண்ணுக்கு இருக்க வருத்தம் தானே. எங்க நம்மளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிடுவாரோ, அந்த பொண்ணை பார்த்துட்டாரேன்னு அவளுக்கு கோவம். ஆமாக்கா, இந்த லைஃபும் போச்சுன்னா அவ வாழ்க்கையும் போயிடும், ஜெயராஜ் வாழ்க்கையும் போயிடும். 2 பேர் வாழ்க்கையுமே நாசமனா போயிடும். உன் வாழ்க்கையை கரையறதுக்கு 5 வருஷம் ஆகும். திரும்பி பார்த்தா அழகி ஜெயராஜுக்கு சொந்தமா இருக்க மாட்டா. ஜெயராஜ் காலத்துக்கும் தனிமையில தான் வாழணும். அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே குடும்பம் பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் மட்டும் அனாதையா தனியா வாழணும். எத்தனை நாளைக்கு தனியா ஒரு ஆம்பளை வாழ முடியும்? உண்மைதாக்கா, அந்த பாவம் என்னால அவருக்கு வந்துடக்கூடாதுக்கா. நான் ஒண்ணு சொல்லுவேன், செய்வியா? சொல்லுங்கக்கா. இங்க பாரு, நீ என்ன முழுசா நம்பலாம். உன் படிப்புக்கு எந்த பங்கமும் வராது. நானும் ஒரு டாக்டர் தான். உன்னை எப்படி படிக்க வைக்கணும், என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிட்டேன். உன் படிப்புக்கு எந்த தடையும் வராது. சரிங்கக்கா, நான் சொல்ற மாதிரி செய்ய. நீயே நல்ல சிவங்கிட்ட மாட்டிக்க. அக்கா, மாட்டினா நல்ல சிவன் என்ன விட மாட்டாங்கக்கா. அங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியே அங்க ட்விஸ்ட் மாறும். இங்க பாரு, கண்டிப்பா நல்ல சிவன் அவன் கல்யாணம் பண்ணதுக்கு உன்னை பார்த்த மாதிரி எனக்கு தோணல. அந்த நல்ல சிவனோட முதல் டார்கெட்டே மதன் தான். ஏன்னா விக்ரமுக்கு வலை வீசி பார்த்தாரு. விக்ரம் இனி அங்க போக மாட்டான், போகவும் முடியாது. ஏன்னா ஸ்ட்ராங்கா இங்க மாட்டிக்கிட்டான். ரோகிணி விடவே மாட்டா. விக்ரம் யாருன்னு தெரியல, நல்ல சிவனோட 2வது பையன். என் சம்மந்தி தான் கல்யாணம் பண்ணிருக்கான். என்னன்னு என் புருஷன் சரி, என் குழந்தை மாதிரி சரி, அவனை அங்க விடவே மாட்டாங்க. இன்னொன்னு அவன் போகவும் மாட்டான். இப்ப மாட்டிக்கிட்டது மதன் தான். மதன் மாமா தான் அவன் குறிக்கோள். அதனால மதன் மாமாக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் பிளான போட்டிருப்பான். அது யாருக்கா? அதுவும் நல்ல சிவன் பையன் தான். செம்பலி அக்கா ரொம்ப நல்லவங்க, புண்ணியவதி, மகாலட்சுமி. பாவம், தாய் தப்ப இல்லாத பொண்ணு. மதன் மாமா தான் வாழ்க்கை கொடுத்தாரு. வாழ்க்கை கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டிட்டாரு. அதனால அது பிரயோஜனப்படாது. நல்ல சிவன் அந்த அத்தையை ஏத்துக்கவே இல்லை. மதன் மாமா முன்னாடியே அனாத நாயே சொல்வான். ஆனா ஒரு நாள் கூட மதன் மாமா அதை தட்டி கேட்டதே கிடையாது. அங்கேயே அந்த காதல் செத்து போச்சு. ஆனா ஒண்ணு, மதன் மாமாவால இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. சும்மா தகப்பட உருட்டல் மிரட்டலுக்கும் செம்பொழியத்தை மிரட்டதுக்காக வேணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். ஏன் கணிப்புப்படி மதன் மாமா நிச்சயமா உன்னை கல்யாணம் பண்ண மாட்டாரு. ஆனா கல்யாணம் பண்ற மாதிரி பாவலா பண்ணுவாரு. அவரால பண்ண முடியாது. அதனால நீயே போய் நல்ல சிவங்கிட்ட மாட்டே. நீ இங்க இருக்கிற மாதிரி நானே அவனுக்கு தகவல் கொடுத்துறேன். அக்கா, நான் சொல்றது கேளு. நீ நல்ல சிவங்கிட்ட மாட்டே, கண்டிப்பா கல்யாணம் நடக்காது. கல்யாணத்தை தள்ளிப்படறதுக்கு நீ என்னென்ன பிளான் பண்ணுமோ அங்க இருந்து பண்ணு. நான் அதுக்குள்ள எங்க ஜெயராஜிக்கும் அழகிக்கும் கல்யாணத்தை பண்ணிடுறேன். அக்கா, அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும்ல? சீக்கிரம் முடிச்சிருவேன். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருவேன். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உன்னை நல்ல சிவங்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். இதுவுமே எதுக்காக உன்னை அந்த நல்ல சிவங்கிட்ட மாட்டிக்க சொல்றேன்னா, அப்போதான் அழகிக்கு முழுசா ஜெயராஜி மேல நம்பிக்கை வரும். கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஏன்னா அன்னைக்கு துணி எடுக்கும் போதே அவ ரொம்ப மோசமா நடந்துகிட்டா ஜெயராஜ் கிட்ட. அவரை தொட கூட சம்மதிக்க மாட்டேக்கா. அவரை அசிங்கமா நடத்துறா.
அவரிடம் உன் கூட குடும்பம் நடத்துற மாதிரியே பிகேவ் பண்ணி ஒன்னையும் கொச்சப்படுத்தி ஜெயராஜையும் கொச்சப்படுத்துறா. ஒரு நல்ல உறவை கேவலப்படுத்துறது அசிங்கம். அந்த பாவத்தை அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ மாட்டிக்கிட்டேன்னா உன்னை மதன் மாமா கல்யாணம் பண்ணிக்க போறாரு இல்ல நல்ல சிவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சதுன்னா அவ உண்மையிலே ஜெயராஜ ஓரளவுக்கு ஏத்துக்க ஆரம்பிச்சிருவா. நான் அந்த வேகத்துல கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடுறேன். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே நீ நல்ல சிவங்கிட்ட இருக்க மாட்டேன். உன்னை வெளியில நான் கொண்டு வந்துருவேன். அக்கா நான் பாத்துக்கிடுவேன்க்கா. ஜெயராஜ் இருக்கும் அழகிக்கும் கல்யாணம் முடிஞ்சா போதும். நல்ல பொண்ணு, பக்குவமான பொண்ணா இருக்க. என்ன செய்ய எல்லாரும் இங்க புரிதலோட இல்லையே. அந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் ஜெயராஜ புரிஞ்சுக்கிட்டானா நீ இங்கேயே சந்தோஷமா படிச்சிட்டு இருந்திருக்கலாம். அதுக்கு பக்குவம் அந்த பொண்ணுக்கு பத்தல. நீ இங்கே இருந்தா அவங்க எல்லார் வரைக்கும் நாசவனாயிரும். இல்லக்கா நீங்க சொல்றதா சரி. ஆனா நல்லசிவங்கிட்ட இருந்து என்ன நீ முழுசா நம்பலாம். என் உசுரை கொடுத்ததை நான் காப்பாத்துவேன். அது மட்டும் இல்ல செம்பலியத்தை நான் உதவின்னு கேட்டா சத்தியமா அவங்க எனக்கு பண்ணுவாங்க. அவங்க என்னைக்குமே மத்தவங்களுக்கு உதவி பண்ணதான் நினைப்பாங்களே தவிர ஒவ்வொருத்தரும் நினைக்க மாட்டாங்க. நான் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நெட்ட செம்பலியத்தை உனக்கு உதவி பண்ணுவாங்க. கண்டிப்பா உன்னை மதன் கிட்ட அவங்க தான் கோத்து விடுவாங்க. நாங்க குடும்பமா உனக்கு உதவி பண்ணுவோம். அதே மாதிரி நாங்க எல்லாருமா சேர்ந்து மதன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துவோம். நீ அந்த 4 தோழிகளையும் நம்பலாம். அவங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்துதான் பழக்கம். நான் இப்ப ரொம்ப தைரியமா இருக்கேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்மா. அக்கா என்னம்மா என்ன உங்க தங்கச்சி எடுத்துக்கிடுவீங்களா? நான் பொண்ணாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். கவலைப்படாத. நீ 5 வருஷம் டாக்டருக்கு படிச்சு மேலும் படிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுவேன். உன் படிப்புக்கு எந்த தடையும் வராது. உன் படிப்பு ஆன்லைன்ல ஏற்பாடு பண்ணி தரேன். சரியா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் உனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க ஈஸியா பிக்கப் பண்ணிடலாம். சரிங்கக்கா. ஆனா உன் நடிப்பு கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். நல்ல சிவ நம்பணும். அதெல்லாம் நான் பிச்சு உதவிடுவேன்க்கா. சீக்கிரம் ஜெயராஜ் இருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சிருங்க. சரிம்மா. சாரி சார், அன்னைக்கு இதுதான் நடந்தது. அன்னைக்கு மட்டும் நான் உங்கள்கிட்ட உண்மை சொல்லியிருந்தா அன்னைக்கு தத்துவமா அன்னைக்கு அந்த காட்சிகள் நடந்திருக்காது. அதனாலதான் நீங்க தைரியமா என் சைடு வாவான்னு கூப்பிட்டப்போ நான் வரல. அதனாலதான் மதன் பின்னாடி போய் நின்று பயந்த மாதிரி நின்றுட்டு இருந்தேன். நான் பயப்படலாம் இல்ல சார். உங்க கல்யாணம் நல்லபடியா முடியணும். அதுக்காகத்தான் நான் அங்க போய் நின்றுட்டு இருந்தேன். தேன்மொழி அக்கா தான் ஐடியா கொடுத்தாங்க. அதுபடிதான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிருங்க சார். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே தைரியமா வெளியில வந்துருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தேன்மொழி அக்கா இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. படிப்புல எந்த தடையும் வரவே இல்லை. எனக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ் மூலமா உதவி கிடைச்சிட்டு இருக்கு. எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்ததே தேன்மொழி அக்கா தான். இப்ப வரைக்கும் நான் சேஃப்டியா தான் இருக்கேன். ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனைல மதன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலும் எப்படி வெளியில வரணுங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு பாதுகாப்புக்கு ஆள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நல்ல சிவன் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அத்தனையும் ஏற்பாடு நான் பண்ணிருக்கேன். தேன்மொழியா பண்ணிட்டு இருக்கா? ஆமா சார். அன்னைக்கு அலைக்கு என்ன பார்த்தாங்களே, அன்னைக்கே பிரச்சனை பெருசாயிட்டு எனக்கு தெரியும். உங்க வீட்டுல பெரிய சண்டை நடந்திருக்கு. அலைக்கு உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணினாங்க. அன்னைக்கு மறுநாள் தான் தேன்மொழி அக்கா என்ன பார்க்க வந்தாங்க. அவங்க முழு சப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க. அவங்க தான் நல்ல சிவன் கூட போயிருன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் நான் பாதுகாப்பா தான் இருக்கேன். என்ன பாருங்க, நான் தைரியமா தான் இருக்கேன். நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் சார். இது வரைக்கும் எனக்கு அடைக்கலம் கொடுத்ததே போதும். என்னால உங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. தேன்மொழி அக்கா தான் உங்க வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க இப்ப அழகிய கல்யாணம் பண்ணா போனா காலத்துக்கும் தனியா வாழ வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. என் வாழ்க்கையில நான் இழந்த மிகப்பெரிய சொத்து அவதான். கவலைப்படாதீங்க சார். நான் நல்லாதான் இருக்கேன். அது போக செம்பலி அக்கா வேற ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. பயப்படாத. மதன் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கா நானே அவங்க வீட்டுல தேன்மொழி மாதிரி ஒரு அக்கா இருப்பாங்களே, தமிழ் அக்கா, மீனா குட்டி அக்கா, அப்புறம் மீனா அக்கா, எல்லாருமே எனக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க எல்லாருமே என் கூட தான் இருக்காங்க. தேன்மொழி உன்ன மாதிரி ஒருத்தி பார்க்கவே முடியாது. எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கா. சத்தியமா சொல்றேன், உன்னை கைவிட்டுட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில தான் நான் இருந்தேன். என்னை நம்பி அடைக்கலமா வந்த பொண்ணை கைவிட்டுட்டோமோங்கிற குற்ற உணர்ச்சியில இருந்தேன். என் மேலே எனக்கு அருவருப்பா இருந்தது. சார் சார் உங்க இடத்துல யாரா இருந்தாலும் அப்படித்தானே சார் பண்ணுவாங்க. சார் உங்க மேல எந்த தப்பு இல்ல சார். உங்களை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. நீங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்தா அந்த பொண்ணு வாழ்க்கை போயிடும். ஏதாவது ஒரு பொண்ணை காப்பாத்த போய் ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசமானதான் சார் போகும். என்ன காப்பாத்தினா மட்டும் நாளைக்கு நீங்க நிம்மதியா சார் இருக்க முடியும். நம்பி வந்தவளை கைவிட்டுட்டோங்கிற குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கதானே சார் செய்யும். அதனாலதான் ஜெயராஜிக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாது. முறைப்படியா இருக்கும் அதை கல்யாணம் முடியட்டும். உன்னை எப்படி நான் அவரை காப்பாத்த வச்சிருவேன், அவரை வச்சு உன்னை காப்பாத்த வைப்பேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் இப்ப தைரியமா இருக்கேன்னா அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஒத்துழைப்பும் எல்லாமே தான் சார். என் படிப்பு தடைப்படல. எங்க அம்மாவை சேஃப்டியா காப்பாத்திட்டாங்க. கூட என் கூட எப்பமோ 2 பேர் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? சொல்லப்போனா மதன் என்ன கெட்டிக்க போறாரு. அவரு பொண்டாட்டியே என் கூட தான் இருக்காங்க. மதனை இப்படி நடந்துக்கிறாரு. அவரு தப்பெல்லாம் எதுவுமே நடந்துக்கல. ஆனா அவர் அப்பா ஏதாவது தூண்டி விட்டா மட்டும் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஆனா அந்த மாதிரி நேரத்துல கரெக்டா மீனா குட்டி அக்கா வந்துருவாங்க, இல்ல மீனா தந்துருவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்திருந்தாங்க. சரி, இன்னும் 4 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. நான் உடனே அங்கிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். கல்யாணம் கொஞ்சம் மறுநாளே நான் அங்கிருந்து வெளில கொண்டு வந்துடுறேன். சார் நீங்க பயப்பட வேண்டாம் சார். அப்புறம் தேவான்னு ஒருத்தன் இருக்காங்களே. தேவாவா? அவர் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு உங்க ஸ்தானத்துல இருந்து.
உங்க தம்பின்னு தான் தேன்மொழி சொன்னாங்க. நீங்க கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு அவர் நல்லா கொடுக்கறாரு. ரொம்ப தைரியமானவரு. அவர் தான் எனக்கு படைக்கல கொடுத்துட்டு இருக்காரு. யாருமே என்ன நெருங்க கூட முடியாது. நான் ரொம்ப சேஃப்டியா இருக்கேன் சார். இங்க பாருங்க, நான் தனியா தான் வெளியில வந்திருக்கேன். எந்த பயமும் இல்ல. நீங்க நிம்மதியா சந்தோஷமா போய் கல்யாணம் பண்ணுங்க சார். சரிம்மா. எனக்கு தோழியா வந்தா இப்ப தாயா மாறி நிக்கிறா. என் பாரத்தெல்லாம் போக்கி என்ன குற்ற உணர்ச்சில இருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கா. தேன்மொழி, என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய சொத்தே நீதான். சத்தியமா அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிருந்தா சத்தியமா சொல்றேன், நான் செத்து போயிருப்பேன். ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியாத ஒரு கோல வாழல அர்த்தமே இல்லை. நான் ஆம்பளையா வாழ்ந்திருக்க மாட்டேன். சத்தியமா செத்து போயிருப்பேன். என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக வந்து நின்றுக்க பாரு. ஓ புத்தி செலுத்தணும், ஓ துணிச்சலி, ஓ வீரம். ஒரு நேரத்துல உன்னை நான் நேசிச்சேன்னு நினைக்கும் போதே சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் நேசித்திருக்கேன். இந்த ஜெயராஜ் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நேசித்திருக்கான். என்ன நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நிறைய குழந்தை பெற்றுக்கலாம். அது அப்போ பார்க்கலாம். உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? சொன்னா தானே தெரியும். உனக்கும் வேலை இல்லை, எங்களுக்கும் வேலை இல்லை. ஏதாவது எங்களை வம்பிக்கிறதுக்கு கூப்பிட்டு இருப்ப. என்ன நான் கேட்கறது புரியுதா இல்லையா? கூப்பிட்டு விட்டது நீங்க, சொன்னா தானே தெரியும். ஆமா, சொன்னாதான் தெரியும். வேற ஒண்ணும் இல்ல. குப்பல்றவங்களுக்கு எதுக்கு இந்த யூனிஃபார்ம்? என்ன சொல்ல வரீங்க? குப்பல்றவங்க எல்லாம் என்ன யூனிஃபார்ம் போடுவாங்களோ அதை போடுங்க. இனிமேல் இந்த Dress உங்களுக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மேல வேலை பார்க்கறவங்க எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க. அவங்களும் நாங்களும் ஒண்ணானே. குப்பல்ற டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. அதுதான் அவங்க போடணும்னு பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் என்ன ஆட போடுவாங்களோ அதை நீங்களும் போடுங்க. நீங்க எதுக்கு மேல வேலை செய்யற மாதிரி இதை போட்டுட்டு இருக்கீங்க? அதான் அன்னைக்கு உங்களை அந்த போஸ்டிங் தூக்கி வச்சா, நீங்க ஏன் ஆடிய மாத்தல? நாங்க எப்பவும் செய்யற வேலை, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வேலையில இருந்து தூக்குனது நீங்க. அது மட்டும் இல்ல, இந்த யூனிஃபார்முக்கு கூட நீங்க எங்கிட்ட இருந்து காசு வாங்கிருக்கீங்க. நீங்க மாசம் ஒரு டிபார்ட்மெண்ட்ல போடுவீங்க. ஒவ்வொரு Dress நாங்க துட்டு கொடுத்து வாங்க முடியுமா? இல்ல உங்ககிட்ட துணிமணி வாங்குறதுக்கு நாங்க இங்க வேலை பார்க்கோம். இதுக்கு 500 ரூபாய் வாங்கிருக்கீங்க. நாங்க வாங்குறது 200 ரூபாய். எங்களை மேலே தூக்குவீங்களோ கீழே தூக்குவீங்களோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் யூனிஃபார்மை மாத்துறீங்களே அதானே பிரச்சனை. அதுக்கு காசு எங்ககிட்டே வாங்குறீங்க. ஓ, இது சைடு பிசினஸா சார்? என்ன தும்ல பேசுறீங்க? இது எங்க அடிப்படை கோரிக்கை சார். நாங்க மாசம் மாசம் எங்களுக்கே துணி எடுக்க மாட்டோம். உங்க கம்பெனில வேலை பார்க்கறதுக்காக நாங்க எடுக்க முடியுமா? இந்த Dress எடுத்து ஒரு மாசம் ஆகல, அதுக்குள்ள வேற டிபார்ட்மெண்ட் மாத்திட்டீங்க. இப்போ நான் அங்க போய் ஒரு 500 ரூபாய்க்கு Dress எடுக்கணும். வேற அங்க இருந்து வேற பக்கம் மாத்துவீங்க. அப்ப மாசம் மாசம் நீங்க எங்கிட்ட 500 ரூபாய் லஞ்சம் வாங்குறீங்க சார். திமிர பாத்தீங்களா சார் உங்களுக்கு? சார், நீங்கள் ட்ரெஸ்ஸை ஃப்ரீயாக கொடுங்க. நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்லையும் வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். எங்களால ஓயாம ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியாது சார். இல்ல சார், இப்பதான் இந்த Dress நாங்க வாங்கியிருக்கோம். இப்போ நாங்க இந்த Dress என்ன சார் பண்ண முடியும்? என்ன பாதி விலைக்கு நீங்க எடுத்துக்கிடுவீங்களா என்ன? அப்படி எடுத்துக்கிட்டு தான் சொல்லுங்க சார். தாராளமா இன்னொரு ட்ரெஸ் நான் வாங்கியிருந்தேன். அந்த Dress உங்களுக்கு ஃப்ரீ தான், கிளம்புங்க. இப்படி சட்டு போட்டு நல்ல முடிவா சொல்லணும் சார். சார், இவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தா மத்த எல்லாம் ஃப்ரீயா கேட்பாங்க சார். பரவாயில்ல. அப்பாட தப்புச்சோ. இல்லனா 500 ரூபாய். இல்ல தெண்டமா போயிருக்குன்னு சொல்ல வந்தோம் சார். இனிமேல் இதுல இருந்து தூக்கறதா இருந்தா சொல்லிட்டு தூக்குங்க சார். அதுக்கு தவிர நாங்க Dress வாங்கிடுவோம்ல. முதலாளி கிட்ட பேசதா நினைச்சு பேசுங்க. நீங்களும் தொழிலாளி கிட்ட பேசதா நினைச்சு பேசுங்க சார். ஒருத்தங்கள ஒரு டிபார்ட்மெண்ட் தூக்கும்போது அவங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். திடீர்னு கூட்டிட்டு வந்து நீங்க பாட்டுக்கு மாத்தி மாத்தி விட்டுறீங்க. எவ்வளவு மன உளைச்சல் வரும், எங்க வேலை எவ்வளவு கெட்டு போகும் உங்களுக்கு தெரியாது. நீங்களா எப்படிதான் கம்பெனி வச்சு நடத்துறீங்களோ எனக்கு தெரியல. இப்படியே வச்சு நடத்திட்டு இருந்தீங்க சுவாகாதான். ஒரு கம்பெனி வச்சு நடத்துக்க முடியும், அடிப்படை கத்துக்கிட்டு வாங்க. நீங்க பார்த்த உத்தியோகம் வேற, திடீர்னு கொண்டு விட்டா நீங்க தடுமாறுறீங்க. அதான் சார், ஒரு கம்பெனிக்கு தொழிலாளிகள் ரொம்ப முக்கியம் சார். தொழிலாளிகள் தான் முக்கியம். கொஞ்சம் அடிப்படைய தொழிலை கத்துக்கிட்டு வந்து பிசினஸ்ல இருங்க. நீங்க இவருக்கு சொல்லி கொடுத்தீங்க. இப்போ கூட நல்ல இடத்துல தான். கொஞ்சம் சீரழமா இருக்கு. ஏன்னா நாங்க இந்த கம்பெனில வேலை பார்க்கோம். இவர் பாட்டுக்கு இப்படி பண்ணி நாங்களும் சேர்ந்து வெளியே போட்டு இருக்குமே, அதுக்கு தான். இந்த திமிர் பேச்ச கொஞ்சம் நிப்பாட்டுங்க. போங்க போங்க, போய் குப்பல்றவங்களுக்கு என்ன யூனிஃபார்மோ அதை போடுங்க போங்க. இவருக்கு எப்படியாவது நம்ம அந்த Dress போட்டுறணும். ஓகே சார், நாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கோம். நாங்க பக்காத அவமானமா பார்த்துக்கலாம். வாங்கடி சார். நீங்க பாட்டுக்கு ஃப்ரீ சொல்லிட்டீங்க. உங்க அப்பாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் சார். அது மட்டும் இல்ல, இதுக்கு கீழ 500 ரூபாய் வேலை பார்க்காங்க. 500 எங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னு கேட்டா என்ன சார் பண்ண முடியும்? சார், இதெல்லாம் தப்பு சார். அவங்க திடீர்னு மாத்துறது நம்ம தானே சார். இதெல்லாம் நம்ம வேலையில சகஜம் சார். அவங்க இந்த தொழில பலந்து கொட்ட போட்டவங்க. 12 வயசுல இருந்து இந்த தொழில இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்க நீதி நேர்மன்னு இருக்க போய் தான் இன்னும் ஸ்ட்ரைக் நடக்கல. அவங்க நினைச்சிருந்தா ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தா
வேண்டாம், நம்ம தான் இழுத்து முடிட்டு போகணும். முத யாருக்கிட்ட எப்படி நடக்கணும், முத நீ பிசினஸ் படிச்சுட்டு வா. நஷ்ட கணக்கை நான் பாத்துக்கிறேன், லாப கணக்க மட்டும் நீ பாரு போ. இவனை உள்ள விட்டுக்கிட்டு ஏன் பாடு பெரும்பாடா இருக்கு. உண்மையிலே இந்த தொழில இவளுக்கு பழந்துன்னு குட்டப்பட்டவளுக்குதான். எவ்வளவு டேலண்டா இருக்காளுங்க. சொல்லும் போது எனக்கு புரியல, இப்பதான் புரியுது. பரவாயில்ல, நல்லதா தொழில கத்து வச்சிருக்காளுங்க. ஏட்டி அந்த புள்ளையெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்குமே. ஏன் சிரிச்சு நமக்கு என்ன போதே, நம்ம இந்த தானே பாக்கோம். பரவாயில்ல, சே எப்படிலாம் நம்மள பழி வாங்குறாங்கப்பா. பார்க்கலாம், இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டா என்ன, நாமளும் கோட் சூட் போடக்கூடிய ஒரு காலம் வரும். சீக்கிரம் போட்டுருணுண்டே, கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நாமளும் கோட் சூட் போடக்கூடிய காலம் வரும். இதே மில்ல நம்ம வேலைக்கு வாங்குறோம். அக்கா நம்மளால வாங்க முடியுமாக்கா? நிஜமா வாங்க முடியும், நான் சொல்றேன்ல. இதே மில்ல நாம வேலைக்கு வாங்க முடியும். நம்மள எவ்வளவு கேவலமா நடத்த முடியுமோ அவ்வளவு நடத்தட்டும். அதுதான் நமக்கு வெறிய கொடுக்கும். நாம ஜெயிக்கணுங்கிற வெறிய நமக்குள்ள கொடுக்கும். ஒரு விதத்துல மதனுக்கு நன்றி தான் சொல்லணும். அவரு கொடுக்குற டார்ச்சர்ல தானே நமக்கு இன்னும் வெறியேறுது. பொண்டாட்டிய இந்த ட்ரெஸ் போட வச்சுட்டு அவர் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவருக்கு கொஞ்சம் கூட உறுத்தலே இல்ல. உறுத்தல இருந்தா கெட்டின பொண்டாட்டி இப்படி கைவிட்டு இருப்பாராங்க. போட்டுட்டே அங்க யார் யார் எப்படி எப்படி மாறணுமோ மாறட்டும். நாம ஜெயிக்கலாம், நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த ட்ரெஸ் தான் நல்ல பொருத்தமா இருக்கு. பர்ஃபெக்டான பொருத்தம். தேங்க்ஸ் சார், இந்த ட்ரெஸ் எங்களுக்கு பொருத்தமா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு கீழே எந்த வேலையும் இல்ல, இருந்தா கொடுத்துருவேன். கட்டாயம் இருக்கும், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். கட்டாயமா இதுக்கும் கீழே ஏதாவது வேலை இருந்ததுன்னா கட்டாயமா உங்களுக்கு தான். ரொம்ப நன்றி சார், உங்க மோட்டிவேஷன் தான் எங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போக போகுது. இவங்க அடங்கவே இல்ல. ஏன் சார், இது எங்க உழைப்புல ஓடுற ரத்தம், நாங்க உழைச்சி சாப்பிட்ற ரத்தம். எதுக்கு சார் திமிரு குறையணும்? நாங்க ஒண்ணு எங்க அப்பன் சொத்துல உட்காந்து திங்கலையே. அப்பன்னு ஒருத்தர் இருந்தா தானே உட்காந்து சாப்பிட முடியும். எங்க அப்பா சொன்ன மாதிரி அனாதை இல்ல, அது எதுக்கு நம்ம யார சொல்லிக்கிட்டு. நீயும் அனாதையாயி பெத்த புள்ளையும் அனாதையாக்கிக்கிட்டு இருக்க. இதுக்கான தண்டனை உனக்கு சீக்கிரம் வரும். கையாலாகாம விட்டுட்டு போனவரு புள்ளைய பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு அவன் உங்ககிட்ட வளரல எந்த ஆச்சவனையும் இல்லை. என்ன, அவன் கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணு கழுத்தை தாலி கட்டி அவ கூட குடும்பம் நடத்தி புள்ள குட்டின்னு இருக்கும் போது இந்த புள்ள மனசு எப்படி இருக்கும்னு யோசிக்க முடியல. அப்பேற்பட்ட தண்டனைய ஏன் வைத்து வந்த பிள்ளைக்கு நான் கொடுக்க விரும்பல. அப்படின்னா நீ தான் எப்படி என்கிட்ட சேர விட மாட்டேங்க சார். அது பிரச்சனை இல்லை சார், சேர்க்கிற இடம் எப்படி நம்ம யோசிக்கணும்ல. எனக்கு உங்களாவே அப்பான்னு கூப்பிடுறதோ உங்க கூட இருக்கிறதோ எந்த பிரச்சனையும் இல்லை. வருவான், வரும்போது வருவான். சில செயல்களை குழந்தைங்க பார்க்க கூடாது, அதனாலதான் சார் உங்ககிட்ட அனுப்பி வைக்கல. கோடிய சீக்கிரம் என் புள்ள என்கிட்ட வருவான். நொட்டணும் போய்கிட்டே இருங்க சார். தானா வழி தவறி தெரிஞ்சுக்கிட்டாலே தானா புள்ள வேணுமா? வீடு குடும்பம் நாடு நாசமா போயிடும். போங்க சார். பிள்ளைங்களுக்கு உழைக்க கத்து கொடுக்கணும், நல்ல திறமைகளை கத்து கொடுக்கணும். கெட்ட பழக்க வழக்கங்களே இல்ல. ஒரு கெட்ட பழக்கம் அவனை தீயவனா மாத்தும். தீயவனா அந்த உலகத்துல இருந்தா அந்த சமுதாயம் எடுத்துக்க ஆவறது. போங்க சார். இப்ப சொல்ற செம்பள்ளி, நீ இவ கூட இருக்கிற வரைக்கும் நீ உருப்பிட போறதே இல்ல. நீ இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ இழந்து போற. பாத்துக்கிட்டே இரு. ஆமா, இவர் கூட சேர்ந்துட்டு அப்படி நாரிரும். என்ன ஆனாலும் சரி, இன்னும் ஒரு வருஷத்துல நாம கம்பெனி போடுறோம். இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் ஊருக்குள்ள போறோம். நம்மள பார்த்து பரியாசம் பண்ணட்டும். கேலி பரியாசம் குடும்பத்துல எல்லா பக்கமும் நம்மள பார்த்து பரியாசம் பண்ணட்டும். அப்பதான் நமக்குள்ள ஒரு வெறி வரும். உறங்க கூடாது, தூங்க கூடாது. நாம ஜெயிக்கிற வரைக்கும் கண்ணை மூடவே கூடாது. நாம எங்க தோத்தமோ அங்கே ஜெயிச்சு நிக்கணும். ஒரு சின்ன கடிதம் இன்னைக்கு என்ன வந்தது, ரொம்ப பாதிச்சது, ரொம்ப பாதிச்சது. தயவு செய்து ஒரு நிமிஷம் இதை அப்படி கடந்து போகாதீங்க. உங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. தயவு செய்து இதை அப்படி கடந்து போகாம, அலட்சியப்படுத்தாம, தயவு செய்து ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இதை கேட்டுட்டு போங்க. கேட்கறது வாலிய பிள்ளைங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இந்த அக்கா அப்படி என்னத்தான் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு போங்க. இப்ப இல்லைனாலும் எப்பமாவது ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா அது உதவும். காதல் பண்றது சரியா தப்பாங்கிற விவாதத்துக்கு நான் வரல. ஆனா அதுக்கும் ஒரு காலம், அதுக்கும் ஒரு வயது தேவைப்படுது. தயவு செய்து படிக்கிற காலத்துல, தயவு செய்து நான் உண்மையாவே சொல்றேன், படிக்கிற வயசுல காதல் ஒரு துளி கூட நமக்கு தேவையில்லை. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது, 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது இதெல்லாம் காதல் பண்ற வயசே இல்லை.
உடலில் ஏற்படுற மாற்றம்னு சொல்லி நான் சமாளிக்கிறதுக்கு விரும்பவும் இல்லை. ஹார்மோன் பண்ற சேட்டுன்னு சொல்லதுக்கு நான் வரவும் இல்லை. நீங்க நினைக்கிற அது உண்மை காதல் தான், அது ஹார்மோன் மாற்றம்லாம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் அந்த விவாதத்தை நான் ஏத்துக்கிடுதேன். நான் அதை மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆனா படிக்கிற வயசுல உங்களுக்கு காதல் தேவையா? 10ஆம் கிளாஸ்ல அந்த வயசுல உங்களுக்கு தேவையான்னு தான் நான் கேட்க. அது உண்மை காதலாவே இருந்துட்டு போட்டோம். நமக்கு அது காதல் பண்ற வயசா? தயவுசெய்து காதலை தூண்டுற மாதிரி, காதலை உற்சாகப்படுத்துற மாதிரி எதையும் நீங்க கவனிக்காதீங்க, அதை நம்பாதீங்க. அது ஒரு உண்மையிலே அதுதான் ஒரு ஹார்மோன் நான் சொல்லுவேன். ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் ஒரு உண்மையான ஒரு மந்திரம். ஏன் காதலிக்கிறவங்களாம் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் விட. நீங்க நிறைய பேர் கேட்கலாம், காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணேன், ஆனால் நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு விடையே இங்கே தான் இருக்கு. அதுக்கு காரணம் பெத்தவங்க. நம்ம பெத்தவங்க நல்லவங்க கெட்டவங்க, உங்களை ஆதரிச்சவங்க, உங்கள்கிட்ட அன்பு காட்டினவங்க, அது இங்கே பிரச்சனையே கிடையாது. தெய்வம் உங்களை அவங்களுக்கு பிள்ளையா கொடுக்குது. எதுக்கு? உங்களை பிறந்ததுலேருந்து உங்களை ஒரு நல்ல லைஃபுக்கு கொண்டு வரைக்கும் அவங்க கடமை. அதாவது நீங்கள் பிறந்ததுலேருந்து 1ஆம் கிளாஸ் படிக்க வைக்கலேருந்து உங்களை ஒரு துணை கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் அது பெத்தவங்களோட ஒரு கடமை. உங்களை படிக்க வைக்கும் போது அவங்க தேவைப்படுது, உங்களை தாளாட்டி சீராட்டி பொத்தி பொத்தி பாதுகாக்கும் போது உங்களை தேவைப்படுது. கடைசி அவங்களோட கடமை உங்களை இன்னொருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுக்கறது, அதாவது ஒரு துணை கையில் உங்களை ஒப்படைக்கிறது. அந்த கடைசி அந்த கடமையை நீங்கள் செய்ய விடாமல் பண்ணுறது தான் உங்களுக்கு சாபமாக மாறுது. அதுதான் தெய்வத்துடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாகிறீங்க. அவங்க கடமை அது, அவங்களுக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை, நம்மளை அனுப்பின தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. நீங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையை தட்டி பறிக்கிறதுனால தான் பிறகு பின் வாழ்க்கையில நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதுதான் உண்மையான காரணம். பொதுவா மற்றவங்களை அள வச்சாலே நம்ம நல்லா இருக்க முடியாது. நம்ம பெத்தவங்களையே நம்ம அள வச்சோம்னா, 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதும் 12ஆம் கிளாஸ்லயும் லவ் பண்ணிட்டு தெரியும் போது பெத்தவங்க இந்த உலகத்தை எப்படி பேஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? உங்க சொந்தக்காரங்க முன்னாடி, உங்க ஊருக்காரங்க முன்னாடி அவங்க எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னு கொஞ்சமாவது யோசித்து பாக்கீங்களா? உங்களால தூக்கம் இல்லாம, ராத்திரி எல்லாம் நிம்மதியை இழந்து, நல்லா சாப்பிட முடியாம, ஆரோக்கியத்தை இழந்து, தினம் வேதனையிலையும் மற்றவங்களை பேஸ் பண்ண முடியாம அவங்க தலை குனிறதும் அதுதான் உங்களுக்கு சாபமா மாறுது. அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தெரியும். நான் காதலிக்க வேண்டான்னு சொல்ல வரல. அப்படியே இருந்தாலும் முழு சம்மதத்தோட அவங்க முழு மனசை சம்மதிச்சு சந்தோஷமா அவங்க தலை நிமிர்ந்து என் பிள்ளைக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் 4 பேருக்கு பத்திரிக்கை கொண்டு நீட்டும் போது அவங்க மனசுல ஒரு கௌரவம் இருக்கும். என் பிள்ளைக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சு என் கடமையை முடிச்சிட்டேன். குழந்தைங்களே, தயவு செய்து சொல்றேன், காதல் வரட்டும். அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது, அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது. அது வரும்போது வரட்டும். எல்லாருக்கும் இந்த காதல் வாழ்க்கையில நடந்தே தீரும். கல்யாணம் எல்லாருக்கும் நடந்தே தீரும். இங்க ஆண் இல்லாம பெண் இல்லை, பெண் இல்லாம ஆண் இல்லை. நடக்க வேண்டியது அதினதின் காலத்துல கரெக்டா நடக்கும். அதுக்கு முன்னாடியே எதுக்கு அசிங்கம் பிடிச்சாலும் நாம தேடி போறதுன்னு தான் நான் கேட்குறேன். இல்லை அது நான் காதலிக்கிறேன்னு சொல்றது உங்களுக்கு பெருமையா? இல்லை எனக்கு புரியல. இப்போல்லாம் சாதாரணமா நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு பப்ளிக்காக நீங்கள்லாம் அதை சொல்கிறீங்க. ஒரு சேட் நான் நிறைய பார்க்குறேன், எனக்கும் சேட்டஸ்லாம் தெரியும். அது எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சுயநலவாதிகள் தான் நான் சொல்ல வருவேன். உண்மையில நீங்களாம் ஒரு பச்சொந்திகள் தான். உங்கள் சந்தோஷம், உங்கள் ஆசை, உங்கள் இச்சை இதுதான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் பெத்தவங்க, இவங்களுடைய வாழ்க்கை நம்மளால அவங்களுக்கும் பாதிப்பு வருங்கிறத யோசிக்கவே இல்லை. நாம் இப்படிலாம் இருக்கனால பெற்றவங்க நிம்மதியை இழப்பாங்க, அவங்க ஆரோக்கியம் குறையும், அவங்க ஆயுசு குறையுங்கிறத நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு நோய்க்கு மூல காரணமே என்ன தெரியுமா? மனநோய் தான். உங்களுக்கு காதல் மலர்ற நேரத்தில் உங்கள் பெற்றவங்களுக்கு 40-45 வயசு ஆகும். கிட்டத்தட்ட ஓடி ஓஞ்சி உட்கார்ற ஸ்டேஜ். அவங்களும் கொஞ்சம் வாழ்கிற ஸ்டேஜில் அவங்க இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு தொகை தூக்கி போடும்போது அவங்க எப்படி வாழுவாங்க? பிள்ளைங்களே, கவனமாக இருங்க. காதல் வரும்போது வரட்டும், இப்போ நமக்கு தேவையில்லை. இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வயசில் உங்களை காதலிக்கிறவங்க எப்படி உங்களை பொறுப்பாக பார்த்துக்க முடியும்? பொறுப்பு இருக்கிறவன் காதல் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு வேலையும் ஜோலியும் கரெக்டாக இருக்கும். வேலை வெட்டிக்கு போவத வெட்டி தான், வெட்டி பயலுக தான் உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க முடியும். அவன் வேலை கிடைக்காம
தாய் தப்பனை எப்படி காப்பாற்றலாம், கூட பிறந்தாலும் எப்படி காப்பாற்றலாம்னு ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க பின்னாடி வாராமன்னா அவன் எப்படி ஒரு பொறுப்புள்ளவனா இருக்க முடியும்? ஒரு பொறுப்பு இல்லாதவன் எப்படி நாளைக்கு உங்களை பொறுப்பா பார்க்க முடியும்? தான் குடும்பத்தையே பார்க்க முடியாதவன் யாரோ பெத்த புள்ள உங்களை பொறுப்பா பார்த்துக்கிடுவான்னு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? உண்மையை சொல்றேன், ஒரு வயசுக்கு அப்புறம் நல்லா படிச்சு முடிச்சு உத்தியோகத்தில் இருக்கும்போது அதே ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு லவ் வருதுன்னா அதை வீட்டில் சொல்லுங்க. அதை வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் மாதிரி சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழுங்க. நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை தேடுவீங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையோட ஒத்து போகும். ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கிறவர் அப்படி தான் இருப்பார். ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஸ்டேஜ் அப்படி இருக்கும். ஏன்னா நீங்களும் படித்து முடிச்சு நல்ல உத்தியோகத்தில் இருப்பீங்க. நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதும் 12ஆம் கிளாஸில் படிக்கும் போதும் ஒருத்தனை தேர்ந்தெடுத்தா அவனும் 10ஆம் கிளாஸ் தான் படிப்பான், அவனும் 12ஆம் கிளாஸ் தான் படிப்பான். அவன் அடுத்த நல்ல நிலைமைக்கு போவானா போக மாட்டானா, நாசமனா போவானா எடுபட்டு போவானான்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு ஒரு காலம் எல்லாம் வரணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் சொல்றது சொல்லிட்டேன். இது உங்க பாடு. காதல் வரும், எல்லாருக்கும் வரும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக சும்மா எல்லா வயசுலையும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. புத்தி உள்ள பிள்ளைங்க கேட்டுக்கோங்க, யோசித்து பாருங்க. நாம இப்ப லவ் பண்றோமே, அவன் இப்ப சும்மா இருக்க போய் தானே நம்ம லவ் பண்ணுதான். நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மள பொறுப்பா பாத்துக்கிடுவானா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணுச்சுன்னா தூக்கி தூர போட்டுட்டு படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து பெத்தவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கும் நல்லவங்களா இருங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும்.